கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கர்த்தர் என கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது யோனா தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய். நம்ம எழுந்தா அநேகர் கிறிஸ்துவின் இடத்துல யோனா எழுந்தா நினிவே மக்கள் கிறிஸ்துவை அறிவார்கள், கிறிஸ்துவின் இடத்துல மனம் திரும்புவாங்க. அப்போ நம்ம எழுந்தா அநேக நம்ம மூலம் நம்ம அதை தான் என்ன செய்ய மாட்டோம், நம்ம எழும்பணும். யோனாட்ட சொல்றா, யோனா நீ எழுந்து எங்க போ, மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். யோனா என்றால் புறா என்று அர்த்தம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வெறும் 4 அதிகாரம் தான் இருக்கு, 48 வசனம் தான் இருக்கு. ஆனால் இந்த 48 வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள கூட பாடங்கள் அதிகம் உண்டு. எத்தனை வசனம்? வெறும் 48 வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகமாக இருக்கு. யோனா என்றால் புறா என்று அர்த்தம். ஏன் இவனுக்கு புறா என்று அர்த்தம் வச்சார்கள் என்றால், இவனிடத்தில் கர்த்தர் ஒரு செய்தியை கொடுக்கார், இவனிடத்தில் கர்த்தர் ஒரு தூதை கொடுத்தார். இந்த தூதை இவன் அப்படியே போய் என்ன செய்யணும், நினிவே மக்களுக்கு சொல்லணும். கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு தூதை கொடுக்க சொன்னா அதை யாரா இருந்தாலும் என்ன செய்யணும், யாரா இருந்தாலும் கண்டிப்பா சொல்லணும். என சொன்னது யாரு, சொன்னது யாரு? கர்த்தர். இப்ப இவனை நம்பி கர்த்தர் ஒரு தூதை கொடுத்து இவனை அனுப்புதார். இவனை கர்த்தர் எப்போதுமே கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை தரும்போது நம்ம மேல என்ன உண்டு, கர்த்தருக்கு என்ன உண்டு, நம்பிக்கை உண்டு. இந்த நினிவே ஜனங்களை ரட்சிப்பதற்கு இந்த யோனாவை நம்பி ஒரு தூதை கொடுக்கார். நான் திரும்பவும் சொல்றேன், இயேசு என்கிற ஒளியினிடத்துக்கு இருளில் இருந்து ஆட்கள் வர வேண்டுமானால் வெளிச்சமாகிய நாம எழும்பாம இயேசுவின் இடத்துக்கு இருளில் இருந்து ஆட்கள் வராது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆனா இன்னும் நம்ம எழும்பல. நம்ம ஒளி எப்பவோ வந்துட்டு 2025 வருஷத்துக்கு முன்பு நம்முடைய ஒளி என்ன செஞ்சது, வந்துட்டு. ஆனா இன்னும் நம்ம எழும்பல. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நம்ம எழும்பணுமே ஐயா, நம்ம எழும்பணுமே. இந்த யோனா மூலம் 1,44,000 பேர் ரட்சிக்கப்படணுமே. அங்க 1,00,000க்கு மேல உள்ள ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கு. நம்ம எழும்பாம இன்னும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தா நம்ம மூலம் ரட்சிக்கப்பட வேண்டியவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு ஒளியை தந்துட்டு போயிருக்காரு. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அங்க போய் நான் சொல்லுவதை சொல்லு. ஐயா, இயேசுவினுடைய மனசும் நம்முடைய மனசும் எப்போ ஒன்னா இணையுதோ அப்போதுதான் தேவனுடைய சுவிசேஷத்தை நம்மளால மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இயேசுவினுடைய மனசும் நம்ம மனசும் ஒன்றா இணையாம இருக்கிற வரைக்கும் நம்மளால மற்ற கிராமத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது.
இளைய குமாரனா மாறி நம்ம எழும்பணும். நம்ம இருந்த இடத்திலேயே இருக்கக்கூடாது, நம்ம தான் எழும்பணும். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. ஏன் போ சொன்னார்? எப்போதுமே கர்த்தர் ஒரு கிராமத்தை அழிப்பதற்கு முன்பு யார் மூலமாவது அந்த கிராமத்தை எச்சரிப்பார், கண்டிப்பா எச்சரிப்பார். இந்த எச்சரிப்பை கேட்டு அந்த மக்கள் மனம் திரும்பினாங்க. ஐயா, இவன் மூலம் 1,00,000க்கு மேலே உள்ள ஆத்துமாக்கள் பரலோகம் போச்சு. அப்போ நம்ம எழும்புனா இன்னும் நமக்கு என்ன கவலை? என் பாடே பெரிய பாடாக இருக்குது பாஸ்டர், நான் எங்கே பாஸ்டர் எழும்ப? அப்போ நம்ம ஆத்மாவும் வரலாம் போகாது, மற்றவங்களையும் நம்மளால். ஆனால் நம்ம ஆத்மாவே லௌகிக கவலையினாலும் உலக இச்சையினாலும் ஐஸ்வர்யத்தை மயக்கத்தினாலும் உள்ள நிறைஞ்சு இருந்தால் நம்ம ஆத்மா எப்படி போகும்? ஐயோ, ஒன்று நம்ம ஆத்மாவாவது பரலோகம் கொண்டு போகணும், இல்லைன்னா மற்ற கிராமத்தையாவது நம்ம மூலம் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஆத்மாவும் பரலோகம் போக விடாம மற்ற கிராமத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாமல் இருந்தா, யோனாவே நீ எழும்பு, நீ எங்க போ? நினிவேக்கு போ. நம்ம போவோமா? ஐயா, நம்ம மூலம் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கு, நம்ம மூலம் எத்தனையோ பேர் பரலோகம் போக வேண்டி இருக்கு. இதுதான் ஏன் சந்தோஷம்? நம்ம மூலம் ஒரு ஆத்மா பரலோகத்தில் போய் நிற்க, அதுதான் சந்தோஷம். இலோகத்தில் எத்தனை பொக்கிஷம் கிடைத்தாலும் அது நமக்கு சந்தோஷம் அல்ல. என் பிரசங்கத்துக்கு 1 மணி ஆனாலும் டைம் வர காணாது. நமக்கு சந்தோஷம் எது? நமக்கு சந்தோஷம் எது? அநேக ஆத்மாவை கிறிஸ்துவனிடம் கொண்டு போய் சேர்ப்பது. ஆனால் யோனாவால் ஏன் போக முடியலன்னா, இயேசுவினுடைய பாரமோ யோனாவினுடைய பாரமோ ஒன்றா எசையலை. இயேசுவினுடைய இருதயமோ யோனாவினுடைய இருதயமோ ஒன்றா எசையலை. எழுந்துச்சா, ஆனால் எங்கே போல? அவன் தன் வழியிலே போனோம். ஆனால் அவருடைய வழியிலே போய் அவருடைய வேலையை செய்ய என்ன இல்லை? ஆள் இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும். நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நோவா ஒரு பேழையை உண்டாக்கினார். அந்த பேழைக்குள்ள அநேக ஜீவிகள் இருந்தது. இந்த பேழைக்குள்ள இருந்து 2 ஜீவியை தெரிந்தெடுத்தார். 2யுமே தெரிந்தெடுத்த நோக்கம் ஒரே நோக்கம், 2யுமே அனுப்புன நோக்கம் ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? ஜலம் வற்றி போயிட்டோ என்று அறியணும். அதற்கு முதலாவது யார் எதை அனுப்புனார்? காகத்தை அனுப்புனார். ஆனால் காகம் போய் என்ன செஞ்சது? நோவா அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றலை. காகம் போச்சு, நோவாவினுடைய அழைப்பை ஏற்று போச்சு, நோவாவினுடைய கட்டளையை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றதா? போச்சு. கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சது அவர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்ற. நம்மளும் அதுக்காக தான் வாழ்ந்தோம், அதுக்காக தான் இருக்கோம். ஆனால் நம்ம போகிற நோக்கம் என்ன? நம்ம டிராவலுடைய நோக்கம் என்ன? அதுதான் வித்தியாசம். காகத்தை அனுப்புதார், ஜலம் வற்றி போயிட்டோ என்று அறியும்படி. ஆனால் காகம் போச்சு. அனுப்பப்பட்டவருடைய நோக்கத்தை, அனுப்பப்பட்டவருடைய இருதயத்தை அது சந்தோஷப்படுத்தவில்லை. ஐயா, அனுப்பப்பட்டவரை சந்தோஷப்படுத்தாமல் இந்த உலகத்தில் 10,000 பேரை நம்ம சந்தோஷப்படுத்தினாலும் அதில் நமக்கு சந்தோஷம் இல்லை.
அனுப்புனது யாரு? நம்மளை அனுப்புனது யாரு? இயேசு. அவர் அனுப்புன நோக்கத்தை என்ன செய்யணும்? ஐயா, நம்பி தானே அனுப்புனார் காகத்தை. இது போனா எனக்கு ஏதாவது ரிசல்ட்டை கொண்டு வரும் நம்பி தானே அனுப்புனார். இது போனா ஒரு ஆத்மாவை கொண்டு வரும் நம்பி தானே அனுப்புதாரு. ஆனா காகம் என்ன செய்யல? சபையில முதலாவது எல்லாரும் தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கணும். ரெண்டாவது தான் மனுஷனுக்கு. பேழைக்குள்ள இருக்கிற அத்தனை ஜீவியும் நோவாவுக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்கணும். இயேசு நம்பி தான் அனுப்புனார். ஆனா அது வெளியே போன உடனே சுயத்தை உண்டாக்கிட்டு. ஐயா, தேவனுடைய வேலையை யாரால செய்ய முடியும் என்று சொன்னால், சுயம் கீழ்ப்படியாமை இதெல்லாம் சாம்பல் ஆகாம தேவன் அனுப்பின நோக்கத்தை செய்ய முடியாது. அவர் நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒன்னா எசையாது. ஏன்னா என்ன இருக்கு உள்ள? சுயம்லாம் இருக்கு, கீழ்ப்படியாமல்லாம் இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் என்னால நோவா அனுப்புன நோக்கத்தை செய்ய முடியாத. சபையில அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் அபிஷேகம் பெறாதவங்களுக்கும் வித்தியாசம் வேணும். காக்காவுக்கும் புறாவுக்கும் என்ன இருந்தது? அதனால இயேசு புறாவை போல பரிசுத்த ஆவி. புறா எது? புறா எது? பரிசுத்த ஆவி. அவன் போகலைன்னா நானும் போக மாட்டேன். யார்? அபிஷேகம் பெற்றவங்க. அபிஷேகம் பெறாதவங்க ஊழியம் செய்யலைன்னா அபிஷேகம் பெற்றவங்க முன்னாக போய் செய்யணும். ஆனால் இப்போ அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருக்காங்க? ஐயா, புறா போச்சா, அனுப்புன நோக்கத்தை பாரு, போச்சா இல்லையா? காரணம் என்ன? அபிஷேகம். அபிஷேகம் பெறாதவன் கீழ்ப்படியலைன்னா அபிஷேகம் பெற்றவன் கீழ்ப்படியலாமே. அபிஷேகம் பெறாதவனுக்குள்ள சுயம் மாறலன்னா அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள சுயம் மாறலாமே. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. புறா போச்சே, என்ன நடந்தது? அடுத்து காக்கா மேல உள்ள நம்பிக்கை போயிட்டு அதை அனுப்புனார். அது மேல நோவா வச்ச நம்பிக்கை அது இழந்துட்டு இனி அது பிரயோஜனப்படாது. ஐயா, கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை தந்தா அது அவருக்கு நம்பிக்கை உரியவராக இருந்து செய்து முடிக்கணும். அப்பதான் அடுத்த பொறுப்பை தருவார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் ஐயா, ஒரு சின்ன வேலையா வெளியே போயிட்டு ஜலம் வற்றி போயிட்டான்னு வந்து பார்த்துட்டு வரணும். இதுலேயே இது நம்பிக்கைக்குரியதா இல்லையே, இதை நம்பி எப்படி ஆத்துமாக்களை கொடுப்பார்? இதை நம்பி எப்படி ஒளி வேலையை கொடுப்பார்? காக்காவால் ஒளி வேலையை கொண்டு வர முடிஞ்சுதா? முடியல. ஏன் முடியல? அனுப்புனது காக்காவை அனுப்புனதும் கர்த்தர்தான், நோவாதான். புறாவை அனுப்புனதும் நோவாவாதான். ஆனா என்ன ஆகல? புறா வரும்போது என்ன கொண்டு வந்தது? எப்படி? ஏன் காக்கா கொண்டு வரல? காக்காக்கு சுயம் போல. அதுக்கு என்ன இருக்கு உள்ள? வெளியே ஆகாரம் இருக்கு. வெளியே விட்டா போதும். இப்போ உள்ள எல்லாரும் எப்படி இருக்காங்க? சபைக்குள்ள எங்களை முடிச்சிட்டு விட்டா போதும், போறதோட சரி. திரும்ப வரும்போது ஒரு ரிசல்ட்டும் இல்லை. இன்னைக்குள்ள முடியாது.
ரிசல்ட் இல்லை. கர்த்தர் அபிஷேகம் உள்ளவனை மட்டும்தான் நம்புவார்னு இல்லை, அபிஷேகம் இல்லாதவனையும் நம்பி அனுப்புவார். அந்த நம்பிக்கைக்கு நம்ம தான் பாத்திரவானா இருக்கணும். உங்க நோக்கமும் இயேசுவின் நோக்கமும் ஒன்றா எசையாம யோனாவினுடைய பாரமும் இயேசுவினுடைய பாரமும் ஒன்றா எசையலை. இன்னும் கொஞ்ச நாள்ல நினிவே என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? கவிழ்க்கப்பட்டு போகும். நினிவே கொஞ்ச நாள்ல நினிவே கொஞ்ச நாள்ல இதை எடுத்து விடுங்க. நினிவே கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? ஐயா, அவங்க மனம் திரும்பணும் தான் இயேசு நம்மளை அனுப்புதார். அவங்க பரலோகத்துக்கு வரணும் தான் இயேசு நம்மளை அனுப்புதார். நம்ம எழும்பாம அவங்க யார் மூலமாவது ரட்சிக்கப்படுவாங்க? இல்லை, நம்ம மூலம் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்மா நம்ம மூலம் தான் ரட்சிக்கப்படும். இந்த யோனா என்கிற மனுஷனுக்குள்ள 1,00,000க்கு மேல இத்தனை ஆத்மாக்களை வச்சிருக்காரு. அப்ப நமக்குள்ள எத்தனை ஆத்மா வச்சிருப்பார்? இவனை எங்க போக சொன்னார்? எங்க போக சொன்னார்? நினிவே. அப்ப காக்காக்கும் புறாக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? வித்தியாசம் வேணும். சபைக்குள்ள அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் பெறாதவங்களுக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? வித்தியாசம் வேணும். இல்லை, அவன் இப்படி காக்கா அப்படி இருந்தா நானும் அப்படிதான் இருப்பேன்னு புறா இல்லையே. அபிஷேகம் கொடுக்கப்பட்டது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த. புறா போது வெளியே, அதுவும் உலகத்தை பார்க்கும், உலகத்தில் உள்ளதை பார்க்கும். ஆனால் அதை ஆவியானவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். உன்னை அனுப்புனது, உன்னை அனுப்பப்பட்ட நோக்கம் உணர்த்துவார். அனுப்ப அதே இல்லை. சபையில் புறாவை அனுப்புனாலும் எப்பண்டான் தான் இருக்கு, காக்கா அனுப்புனாலும் எப்பண்டா. அபிஷேகம் பெறாதவங்க ஊழியம் செய்யலைனாலும் அபிஷேகம் பெற்றவங்க கண்டிப்பா செய்யணும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அப்ப ஆவியானவர் தந்த எதுக்கு? அபிஷேகம் பெற்றோம் பாஸ்டர், அப்படியே உட்கார்றதுக்கு. ஐயா, அந்த ஆவியானவர் இருந்தா அவர் என்ன விட மாட்டார்? ஐயா, ஆவியானவர் இருந்தா தரித்திரருக்கு இப்போ அபிஷேகம் பெறாதவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, அபிஷேகம் பெற்றவங்களும் சபையில் அப்படிதான் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. ஏன்னா எலும்புங்க எந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க மூலம் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கு. யோனா, நீ எழுந்து நினிவேக்கு போ. அப்ப ஏன் பாஸ்டர் அபிஷேகம் பெற்றவங்க, அப்ப ஏன் பாஸ்டர் அபிஷேகம் பெற்றவங்க ஏன் போக மாட்டுக்காங்க? வாசிங்க, யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு இவங்க ஐயா, ஆவியானவர் இருந்தாலும் ஆவிக்கும் உள்ள இருக்கிற மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் வரும்.
யோனா யாரு? புறா. புறானா என்ன செஞ்சிருக்கோம்? போயிருக்குமே. ஏன் யோனா போல? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தான் இவனுக்கு மனது இருந்ததை தவிர அதன்படி செய்வதற்கோ இவனுக்கு மனதில்லை. நம்ம சிலர் நினைப்போம், அபிஷேகம் பெற்றவங்க ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் இப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை விட அந்த மாம்சம்தான் மேலே நிற்கி. இப்போ யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அவனுக்குள்ள ஒரு மாம்சம் எழும்புது. நீங்க கலாத்தியர் 5:17 வாசிங்க. கலாத்தியர் 5:17 வாசிங்க. நான் முடிச்சது. இவன் செய்யணும்னு கர்த்தர் இவனை கொண்டு வச்சத இவனை செய்ய விடாதபடிக்கு ஆவியானவர் இவன் கையில ஒரு வேலையை கொடுக்கும் போது அதை இவனால செய்யாதபடிக்கு இவனுக்குள்ள இருந்த ஒரு மாம்சம் விரோதமா செயல்படுது. நம்ம எதற்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, நமக்குள்ள இருக்கிற மாம்சத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம். மாம்சம் உள்ள இருக்கிற ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி இப்ப இவன்ட்ட எது மேல வருது? ஐயா, ஆவியானவர் மேல வந்திருந்தா இவன் கீழ்ப்படிஞ்சிருப்பான். ஆவியானவர் இருக்கார், ஆனா ஆவியானவர் இவனை மேற்கொள்ளல. இவனை மேற்கொண்டது மாம்சம். மாம்சம் இவனை மேற்கொண்டதுனால இவனால கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய முடியல. சிம்பிள். நம்ம நினைப்போம் ஆவியானவர் இருந்தா இப்படி ஏன் இருக்காங்க, ஆவியானவர் இருக்காரு இப்படி ஏன் இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள ஆவியானவர் மேற்கொள்ளல. அண்ணாதான் யோவான் எப்படி ஆனான்? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான். ஆவிக்குள்ள இவன் இருக்கான். இவன் ஆவிக்குள்ள இருக்க, நம்ம தான் ஆவிக்குள்ள இருக்கணுமே தவிர ஆவி நமக்குள்ள. அதான் ஆவிக்குள்ளானான். நம்ம ஆவிக்குள்ள இருக்கமா மாம்சத்துக்குள்ள இருக்கிறோமா என்பதை நம்ம நாமளே. ஐயா, சவுல் அபிஷேகம் பெற்றவன் தான். சின்ன மாம்சம் அந்த அபிஷேகத்தை விட மேலே எலும்பிச்சு சோழி முடிஞ்சது. சின்ன மாம்சம் என்னது? கீழ்ப்படியாமை. கர்த்தர் சொன்ன வேலையை அவனால செய்ய முடியல. கர்த்தர் சொல்றவரை அவனால காத்திருக்க முடியல. மாம்சம் ஆவிக்கு விரோதமா எழும்புது. அதை இவன் அடக்கம் பண்ணல. அதை இவன் என்ன செய்யல? அடக்கம் பண்ணல. அப்ப இந்த எழும்பும் போது இவன் அதை அடக்கம் பண்ணியிருந்தான். ஆனால் அபிஷேகம் இவனை விட்டு விலகி இருக்காது. இந்த யோனாவுக்குள்ள ஆவியானவர் இருந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை இவன் கேட்டோம். ஏன் இவனால போக முடியல? ஆனால் ஆவி அல்ல, மாம்சம் மேற்கொள்ளுது. எப்போ நமக்குள்ள மாம்சம் ஆவிக்கு மேல மேற்கொள்ளுதோ அப்பொழுது நம்மளால தேவன் நமக்கு தந்த வேலையை செய்து முடிக்க முடியாது. தேவனை சந்தோஷப்படுத்தவும் நம்மளால முடியாது. இப்போ இவன் எதுக்குள்ள மாறிட்டான்? தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள வர வேண்டிய யோனா தேவனுடைய கோபத்துக்குள்ள வரார். இவர் அப்படி கீழ்ப்படிஞ்சு போயிருந்தா இவர் எங்க வந்திருப்பார்?
தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள. ஆனா இவர் எங்க வரல? நம்ம தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறோமா, தேவ கோபத்துக்குள்ள இருக்கிறோமா என்பது நம்மளுடைய கிரியையை பொறுத்து தான் இருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், ஆனா கீழ்ப்படிய இல்லை. தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும். நம்ம 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அந்த 1 மணி நேரத்தில் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஜெபிச்சா கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படும். வேற 80 நாள் 100 நாள் உபவாசம் இருந்து என்னத்தை ஜெபிச்சாலும் கர்த்தரோடு ஐக்கியம் இல்லாமல் ஜெபிச்சா கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படாது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட ஒன்றும் பேசலையேமோ, எப்படி பேசுவார்? ஐயா, கர்த்தரை அங்கே வச்சுட்டு நம்ம எங்கே நின்றுட்டு கர்த்தாவே பேசுனாலும் கேட்குமா? அவர் பேசினாலும் கேட்காத. இப்போ யோசுவா அங்கே நின்றுட்டு நான் இங்கே நின்றுட்டு யோசுவா பேசுனா கேட்குமா? கேட்காது. நான் போகணும், கிட்ட போகணும், இயேசு கிட்ட போகணும். அப்போ தான் இயேசு பேசுறது எனக்கு கேட்கும். நம்மெல்லாம் என்ன நினைக்கும்? ஜெபம் பண்ணா இயேசு நல்லது, ஆனால் எப்படி ஜெபம் வந்தோம் அதான் முக்கியம். இயேசுவோடு நெருங்கி ஜெபம் பண்ணும், அப்பந்தான் அவர் சத்தம் நமக்கு கேட்கும். மோசேட்ட இயேசு சிநேகிதனிடம் பேசுவது போல. ஒரு ஸ்நேகிதன்ட்ட நீங்க எப்படி பேசுவீங்க? கையா பட் நல்லா இருக்கியாப்பா, இதே போல பேச. அந்த அளவுக்கு மோசேயும் இயேசுவோடு கிட்ட வந்தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாலும் அதன்படி 2 காரியம் மெயின். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ப ஐக்கியம் வேணும், அதன்படி செய்ய மனது பக்குவம் வேணும். தரிச நிலத்தை பண்படுத்தாம நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்ன இல்லை, பிரயோஜனமே இருக்காது. அதன்படி செய்ய முடியாது, அதன்படி செய்யவே முடியாது. 4 விதமான நிலமும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டது, ஆனால் 4ம் கர்த்தருக்காக பலன் கொடுக்கல. ரிசல்ட் 1 தான் வந்தது. ஆனால் 4ம் வசனத்தை கேக்கு, ஆனால் ரிசல்ட் 4 வந்ததா? இல்லையே. மோசே எத்தனை பேரை அனுப்புனார்? 12 பேரை அனுப்புனார். எத்தனை பேர்? 12 பேரும் போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? 10 பேர் போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? 2 பேர் போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? போகிறது முக்கியமல்ல, இயேசுவினுடைய நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒன்றா இருக்கா என்பதுதான் முக்கியம். பத்து பேர் போனாங்க, ஆனால் இயேசுவின் நோக்கமும் 10 பேருடைய நோக்கமும் ஒன்றா இல்லை. ஆனால் 2 பேர் போனாங்க, இயேசுவின் நோக்கமும் இவங்க 2 பேருடைய நோக்கமும் ஒன்றா இருந்தது. இருந்ததா இல்லையா? இருந்தது. அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் பெறாதவங்களுக்கும் வித்தியாசம் வேணும். அபிஷேகம் பெறாதவங்களுக்குள்ள கீழ்ப்படியாமல் இருந்தாலும் நிர்விசாரம் இருந்தாலும் அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள தான் அதிகமாக இருக்கு. ஐயா, நமக்கு அபிஷேகம் தந்தது இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். சும்மா வரல, அது அங்கே அடிபட்டார், அங்கேருந்து வடிஞ்சு வந்த எண்ணெய் தான் அபிஷேகம்.
நம்ம அதை வச்சுக்கிட்டு ஏனோ தானோன்னு இருந்துட்டு, அபிஷேகம் இருந்து எழும்பலை. அபிஷேகம் உள்ளவங்களுக்குள்ளேயே உற்சாகம் இல்லை. உற்சாகமான ஆவி எண்ணெய் அபிஷேகம் பெற்றவங்க ரொம்ப முக்கியம். அபிஷேகம் பெற்றவங்க ரொம்ப முக்கியம். இப்போ இவன் இயேசுவுக்கு கீழ்ப்படியாம ஒரு கப்பல் ஏறி போறான். எங்க போறான்? இந்த மனம் போல போகிறவனை கொஞ்ச நாள் போக விடணும். மனம் போல் போகிறவங்கள போகட்டும்னு விட்டணும். கர்த்தர் மீனில் போய் மனம் திரும்புதலை கொண்டு வருவார். எங்கேயாவது போய் மனம் திரும்பி வரும். போக விட்டணும். ஏன்னா அது என்ன கேஸு? மனம் போல போகிற கேஸ். என்னை விட்டு பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி. அப்போ இயேசுவை விட்டு யோனா பிரிந்து போக காரணம் என்ன? அவன் இச்சையின்படி செய்ய போகிறான். இயேசுவும் போப்பான்ட்டார். அதுக்கப்புறம் இயேசு பேசினார் அவன்கிட்ட? பேசலை. ஏன்னா தூரம் போயிட்டானே. இயேசுக்கு நம்ம தூரமாக போனால் எப்படி இயேசு நம்மகிட்ட பேசுவார்? தூரம் போயிட்டான். இப்போ போன போது என்ன ஆயிட்டு? ஐயா, இவன் மனம் போல போகிற போக்க போவதற்காக கூலியை கொடுத்து போகிறான். கர்த்தருக்காக தியாகம் பண்ணி போகிறானா? நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கர்த்தர் இவனுக்கு கொடுத்த கூலியை கர்த்தருக்காக பயன்படுத்தாம தனக்காக பயன்படுத்துதான். தன்னுடைய இஷ்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்துதான். தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பயன்படுத்துதான். இந்த கூலி கர்த்தர் கொடுத்தது. இதை கர்த்தருக்கு தியாகம் பண்ண மனசு இல்லை. ஆனா அபிஷேகம் பெற்றவன், ஆனா புறா கூலி கையில் இருக்கு. ஆனா இந்த கூலியை கர்த்தருக்காக தியாகம் பண்ணக்கூடிய மனசு இல்லை. கூலி எங்க கொடுத்துருக்கணும்? ஐயா, அநித்தியமான உலக பொருட்களால் உங்களுக்கு ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? சம்பாதிங்க. இந்த கூலியை அவன் நினிவே மக்களுக்காக போட்டு இருந்தான்னா இவனை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வச்சிருப்பார். ஆனா போடலை. எங்க போட்டான்? தன்னுடைய ஆசை. அதுல இந்த முழு பணத்தையும் போட்டு போனான். தர்சீசுக்கு போக முடிஞ்சது, அந்த எண்டுக்கு போக முடிஞ்சது, முடியலையே. ஐயா, இவன் மனம் போல போனா போக முடியல. கூலி இருந்தது. இந்த பணத்தை வச்சு நம்ம பரலோகம் போகவே முடியாது. கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம மனம் போல போகலாம். பணம் நம்ம கையில் இருந்தால் மனம் போல என்ன செய்யலாம்? தியாகம் பண்ணாம ஆத்துமாக்கள் இந்த கூலி கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்ப கர்த்தர் இந்த கூலியை கொடுத்தார். இந்த கூலியை எங்க கொடுக்கணும்? எங்க செலவு பண்ணணும்? ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணணும்ல ஐயா. ஆனா கொடுக்கலையே. நான் தர்சீசுக்கு போகணும், அங்கதான் அழகு அதிகமாக செலவு பண்ணான். ஐயா, எப்போ கர்த்தருடைய காரியத்துக்கு அதிகமாக நம்ம தியாகம் பண்ணாம நம்முடைய காரியத்துக்கு அதிகமாக செலவு பண்ணோமோ அன்னைக்கு நமக்கு என்ன வரும்னா பிரச்சனை தான். நீங்க எழுதியே வச்சுக்கிடுங்க. நான் வசனத்திலேருந்தே சொல்றேன்.
கர்த்தருடைய காரியத்துக்கு நாம் செலவு பண்ணாமல் தன்னுடைய காரியத்துக்கு என்னத்தை கொடுத்து செலவு பண்ணாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது, நஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நஷ்டமாக தான் இருக்கும். இந்த யோனாவினுடைய வாழ்க்கையை வச்சு சொல்ல, கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கு வாங்கிட்டான், ஆனால் கொடுக்க மனசு இல்லை. நம்மளும் பாருங்க, கர்த்தர்கிட்டேருந்து வாங்கிடுவோம், கர்த்தாவே என்ன ஆசீர்வதியும், ஒரு சாக்கையே கொண்டு வந்துடுவான். கர்த்தாவே என்ன ஆசீர்வதியும்னு சாக்கை கொண்டு வந்து அவர் ஆசீர்வச்ச பிறகு சின்ன துணி பையில கர்த்தாவே வாங்கினது சாக்கு நிறைய, கர்த்தர் கொடுக்கிறது துணி பையில. இதே தான் யோனாவும் செய்தார். கர்த்தர்கிட்ட வாங்கிட்டார், ஆனால் கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய ஊழியம்னு வரும்போது அதை செலவு பண்ண மனசு வரல, கொடுக்க மனசு வரல. ஆனால் அங்கேருந்து வாங்க மட்டும் என்ன வருது, கர்த்தாவே தாரும் தாரும் தாரும். கேட்டதெல்லாம் எதுக்கு? எனக்கு. கொஞ்சம் யோசிங்க, அந்த சப்ஜெக்டை நல்லா யோசிங்க. யோனா வாங்கிட்டார் கூலியை, ஆனால் அதை கர்த்தருக்காக செலவு பண்ணலை, கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்க மனதில்லை. அந்த காசு நிற்காது, பொத்தலான பையில போட்ட மாதிரி தான். எதில்? பொத்தலான பை. ஐயா, கர்த்தருக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி செய்தவங்களை நீங்கள் பாருங்களேன், அவங்க சந்ததி எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதையும் நான் ஏன் எப்படி அவர் பார்க்கல? ஏன்னா அவங்கெல்லாம் தியாகம் பண்ணி செஞ்சதுனால அவர்களுடைய சந்ததியை அவர் கைவிடலை. நம்ம எந்த தியாகமும் பண்ணுறதில்லை, நம்ம பண்ணுறதே இல்லை. ஐயா, வாங்கினது கர்த்தர் இடத்துல, ஆனால் அது அதிகமாக கர்த்தருக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு வரலனா பிரோஜனம் இல்லை. ஆனால் சொல்றது என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்கார் பாஸ்டர், கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வச்சார், நல்லா ஆசீர்வச்சிருக்கா பாஸ்டர். ஐயா, யோசேப்புட்டேருந்து சாக்கு நிறைய வாங்கிட்டு போகிறது பெருசு இல்லை, திரும்ப யோசேப்புக்கு சாக்கு நிறைய கொடுக்க மனசு இருக்கா என்பதுதான் பெருசு. ஆசீர்வாதனோட சாக்கு நிறைய கத்தட்ட அது பெருசே இல்லைங்க. நமக்கு அவ தரும்போது அதை திரும்ப கத்தருக்கு அதையும் கொடுக்க நமக்கு மனசு வருதான்னு பார்ப்பார். கத்தர் கொடுத்து தான் சோதிப்பார், கத்தர் கூலியை கொடுத்து தான் சோதிப்பார். பவுலுக்கு எல்லாம் கொடுத்துட்டார், இப்போ லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறானான்னு பார்ப்பார். கர்த்தருடைய வேலையை செய்யணும், கர்த்தருடைய வேலைக்கு மனசார கொடுக்கணும். இதை நினிவேக்கு இவன் செலவு பண்ணியிருந்தான்னா, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு இந்த கூலியை அவன் செலவு பண்ணியிருந்தானால், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ரூபாயை அவன் செலவு பண்ணியிருந்தான் ஆனால் அது எவ்வளவு மேன்மை. இப்போ இந்த கூலி என்ன ஆயிட்டு? ஐயா, இவன் அதை ஊழியத்துக்குன்னு செலவு பண்ணியிருந்தா இவனை திரும்ப கொடுத்துருப்பார். இவன் கர்த்தர் கொடுங்கள் அப்பொழுது, தெரிஞ்ச வசனம் தானே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்ப இவன் யாருக்கு கொடுக்கல? கர்த்தர் இவனுக்கு முடிஞ்சது. இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய ஃபார்முலா பாருங்க, அவர் கணக்கில் கரெக்டாக இருக்கும். யோனா, நான் உனக்கு கூலி தந்தேன், நீ அதை எனக்கு செலவு பண்ணலை, அதனால் நானும் உனக்கு தரலை.
கத்தர் கொடுத்ததே. அப்படி இல்லைன்னா கத்தர் ஆசீர்வச்சான்னு சொல்லாதீங்க தயவு செய்து. கத்தர் எனக்கு தந்தார்னு சொல்லாதீங்க. அதையும் கத்தருக்காக கொடுக்க மனசு இருந்தா தைரியமா சொல்லுங்க, கத்தர் உங்களுக்கு எனக்கு தந்தார், என்னை ஆசீர்வச்சார் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அதை கொடுக்க நமக்கு மனசு இல்லைன்னா சொல்லாதீங்க. சொல்றதெல்லாம் சொல்லுவோம், கத்தர் என்னை ஆசீர்வதிச்சார், நிறைய ஆசீர்வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கத்தர் திரும்ப கொடுங்கன்னு கேட்டா சாக்கு நிறைய வாங்கிட்டு துணி பையில் கொண்டு வந்து கத்தாவை உமக்கு கொடுக்கிறேன், கத்தாவை உமக்கு கொடுக்கிறேன். கத்தர் கொடுத்தது எவ்வளவு? சாக்கு நிறைய வாங்கியாச்சு. வாங்கும்போது நமக்கு எப்படி இருந்தது? வாங்கும்போது எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது. ஆசீர்வாதம் சாக்கு நிறைய வாங்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனால் கத்தருக்கு திரும்ப கொடுக்கும்போது என்ன கை வரமாட்டுக்கு? ஏன் வரமாட்டுக்கு? ஏன் வரமாட்டுக்கு? கத்தருக்காக தியாகம் பண்ணுங்க. கத்தருக்காக தியாகம் பண்ணி செய்யுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ரூபா ஆனாலும் அதுக்கு ஒரு ஆத்மா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இவன் அந்த பணத்தை நினிவேக்கு செலவு பண்ணியிருந்தான், ஆனால் கத்தர் இவனுக்கு எவ்வளவோ கொடுத்துருப்பார். ஆனால் தனக்காக செலவு பண்ணான், போச்சு. ஒன்னே ஒன்று, யோனா மாதிரி இருக்காதீங்க. யோனா மாதிரி சிலர் சொல்லுவான், யோனா எப்படி ஒரு நாள் மனம் திரும்பிட்டார்ல, நானும் ஒரு நாள். இது திருந்தாத கேஸ். யோசுவா அப்படி சொன்னான்னு வைங்களேன், ஐயோவா என்னைக்காக ஒரு நாள் கத்த அவனை மனம் திரும்ப வச்சுட்டார்ல, என்னையும் அப்படி வச்சிருவான்னா இவனை கேட்டுக்கே எடுக்க முடியாது. அந்த அடிபட்டு நான் மனம் திரும்ப கூடாது தான் நினைக்கணும். நான் திமிங்கலத்துக்குள்ள போய் மனம் திரும்ப கூடாதுன்னு தான். அந்த திமிங்கலம் அவனுக்கு பாதாளம் போல இருந்தது. திமிங்கலம் எப்படி இருந்தது? பாதாளம் போல, பொருட்காட்சி மாதிரி இல்லை, பாதாளம் போல இருக்கு. கத்தர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன உண்டாகணும்? வித்தியாசம். கத்தர் கொடுத்த வேலையை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். நமக்குள்ள எது எழும்பக்கூடாது? மாம்சம் எழும்பக்கூடாது. ஆவியான இருப்பார், ஆனால் நம்ம அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கோம் என்பதுதான் முக்கியம். அதிகமாக எதுக்கு? இப்போ கடையில் பாவக்காவும் இருக்கும், வேற பீட்ரூட்டும் இருக்கும். நம்ம எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம்? பீட்ரூட்டில் நல்ல சத்து இருக்குது, ரத்தம் ஊறுங்காங்க. இதே பாவக்காய் பிடிக்காது அப்படி சொல்லி பீட்ரூட்டை வாங்கிட்டு போயிடுவோம். பாவக்காலையும் என்ன இருக்குது? எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம்? தயவு செய்து இந்த யோனாவை மாதிரி இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எதற்குமே தகுதியில்லாத எங்களை உம்முடைய சந்நிதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. ஆதலால் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும். கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், நடத்திடுவா ஜெய கீதங்களாம் ஏற்றிடுவா. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நமக்கு ஜெயந்தந்த கத்தருக்காயும் ஒன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.